السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لوليه والصلاة على نبيه. أما بعد، فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன் இல்லத்திலே எந்த கல்வியை கொண்டு நீ வழங்க நாடுகிறாயோ என் மூலமாக அதை ஹைரோடு தந்தருள் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. சொல்வதிலும் கேட்பதிலும் அமல் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக. பிஜாஹி சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை எல்லாம் அவனுடைய ஹபீபாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நமக்கு தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்திலே பல குழப்பங்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஈமானை தினந்தோறும் பாதுகாத்து கொண்டு காலையில் எழும்பொழுது ஒரு முஃமினாக அல்லாஹ் எழுப்புகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஆங்காங்கே பெருமானாருடைய ஆஷிகீன்கள், பெருமானாரின் மீது முஹப்பத் வைத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் பணத்தாலும் பொருளாலும் தங்களால் இயன்ற சந்தோஷங்களையும் பெருமானாருடைய வாழ்க்கை சரித்திரங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதத்திலே பல மஜ்லிஸுகளையும் நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுவதுமாக அறிந்து அவர்கள் மீது பாசம் கொண்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் மீது நமக்கு முஹப்பத் வரும். ஒரு பொருளின் மீது அன்போ பாசமோ அல்லது கோபமோ பயமோ வர வேண்டும் என்று சொன்னால் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. நெருப்பு எரிக்கும், சுடும் என்று தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து மனிதன் தூரமாகுவான். மலர் மணக்கும் என்று தெரிந்தால்தான் அதை பறிக்கப் போவான். இனிப்பு சுவைக்கும் என்று தெரிந்தால்தான் குழந்தைகள் அதை விரும்புவார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு முஹப்பத் வரும். பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே இதை சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் பிறகு வரும், அவர்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிப்பார்கள் என்று சொன்னால் தன் உயிரையும் உடைமைகளையும் கொடுத்தாவது என்னை ஒரு முறை காண வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், அவர்கள் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பு பாசம். திடீரென ஒரு யோசனை வந்தது, அதை பகிர்ந்து கொண்டே பள்ளிவாசலுக்கு உள்நுழைந்தேன். உங்களிடமும் அதை சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்றைய காலத்தின் நவீன ஃபித்னாக்களில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய மகத்துவம், அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும், உயிருக்கும் மேலாக காதலிக்க வேண்டுமோ, இவை எல்லாவற்றையும் சுருக்கி ஏதோ ஒரு ஓரத்திலே பாடம் நடத்துவது போல, குழந்தைகளுக்கு பல்வேறு சப்ஜெக்ட்ஸுகளுக்கு மத்தியிலே ஒரு பாடம் போல இன்று தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். நிச்சயமாக தொழுகை ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமை, அவன் தொழுதே ஆக வேண்டும். நோன்பு அவன் மீது கடமை, அவன் நோன்பு நோற்றே ஆக வேண்டும். ஹஜ்ஜு சாஹிபே இஸ்திதாத், பணம் இருந்தால் செய்தே ஆக வேண்டும். இவர்க்கெல்லாம் மற்றிலே ஒரு ஓரத்திலே பெருமானாரை நேசிப்பதாக ஒரே ஒரு தலைப்பை மட்டும் நாம் இன்று பார்த்து வருகிறோம். உண்மையில் சொல்ல வேண்டும், என்ன யதார்த்தம் தெரியுமா, ஹகீகத் என்ன தெரியுமா? இவை அனைத்தையும் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய பொருள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். யார் தொழுகைக்கு வருவார்? பெருமானாரை யார் காதலிப்பார்களோ, பெருமானாருடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் தொழுகைக்கு வருவான். பெருமானாரை நேசிப்பவன் தான் தொழுகைக்கு வருவான். பெருமானாரை நேசிக்கக்கூடிய முஹப்பத் இருந்தால்தான் எனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வெயிலாக இருந்தாலும், தாகமாக இருந்தாலும், அது போர்க்களமாக இருந்தாலும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று நோன்பு நோற்பான்.
இவை எல்லாவற்றுடைய ஃபதாயில்களையும் பேசக்கூடிய நாம் பெருமானாருடைய முஹப்பத்தில் ஏன் முகம் சுளிக்கிறீங்க? பெருமானாருடைய முஹப்பத்தை பற்றி ஏன் நாம் பேசப்படுவதில்லை? பெருமானாருடைய முஹப்பத், அதாவது இன்னைக்கு இவங்க அளவுக்கு அதிகமா முஹப்பத்தை வைக்கிறாங்க. ஒரு பேச்சு, என்ன பேச்சுங்க? அளவுக்கு அதிகமா பெருமானாரை நேசிக்கிறார்கள். பெருமானாரை நேசிக்கணும், அது ஒண்ணுதான். தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், இவை அனைத்து இதெல்லாம் முக்கியத்துவம். பெருமானாரை நேசிக்கணும்னு ஒரு சின்ன சப்டைட்டில் போட்டு, ஏதோ பிராக்கெட் போட்டு, ஏதோ ஒரு ஓரத்துல இந்த இஸ்லாம் என்ற மேப்ல ஒரு ஓரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல நேரிடும். இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்தது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சதகாவிலே, ஈமான் கிடைத்தது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மூலமாக, குர்ஆன் கிடைத்தது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மூலமாக, நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிடைத்தான் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மூலமாகத்தான். இந்த பெருமானாரை எந்த அளவுக்கு ஓரம் தள்ளி மற்றதெல்லாம் எல்லாம் இருக்கிறோம், மற்றவற்றை எல்லாம் பேசுகிறோம், பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்வதற்காக முன்னே வரோமா? அல்லாஹ் நமக்கு அந்த நபியின் மீது காமிலான முஹப்பத்தை தருவானாக. எப்படி நேசிக்கணுங்க? பெருமானார் பெருமானார் சொல்லிட்டா போதுமா? இறைவன் ஒரு வரம்பு முறையை சொல்லி தருகிறான், ஒரு ஸ்கேல் கொடுக்குறான், ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறான். உன்னுடைய முஹப்பத் இந்த முஹப்பத் மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோ. குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபீ சபீல். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 8 விஷயங்களை பத்தி சொல்றான். இந்த 8 விஷயத்தை விட உனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரியத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரிடம் கேட்கிறார்கள், உமர், எந்த அளவுக்கு நீ என் மீது பாசம் கொண்டுள்ளாய், எந்த அளவுக்கு நீ என் மீது என்னை நேசிக்கிறீர்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கலீஃபா, மிகப்பெரிய சஹாபி, யாரை இறைவனிடத்திலிருந்து பெருமானார் துஆ கேட்டு பெற்றார்களோ, ஜி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த உமரை இஸ்லாத்திற்காக தா என்று கேட்டு பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வக்துடைய கலீஃபாவாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர் மிம்பரிலே அமர்ந்து கொண்டு அழுதார்களாம். உடனிருந்த சஹாபாக்கள் கேட்டார்களாம், மா தூபுக்கி, உங்களை என்ன எது அழ வச்சிச்சு, எதனால நீங்க அழுவுறீங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், என் தந்தை ஹத்தாப் சொல்லிடுவார்கள், சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், உமர் நீ ஒரு ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூட லாயக்கு இல்லப்பா, நீ ஒரு ஒட்டகத்துடைய கடிவாளத்தை கூட பிடிக்கக்கூடிய உனக்கு தகுதி இல்லை, ஒரு ஒட்டகத்தை சரியா கூட்டிட்டு போறியா? ஆனால் இன்று இந்த உலகத்திலே 22,000 மைல் சதுரடி, ஜி கொஞ்ச நஞ்ச இடம் அல்ல, ஷாம், சிரியா, இன்றைய ஈரான் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாபுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட இடம் அது. அப்பேற்பட்ட இடத்தை அல்லாஹ் என்னை சமாளிக்க வைத்தார் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சதகாவிலே என்று சொல்கிறார்கள். ஜி பெருமானார் ஹஜ்ரத் உமரிடம் கேட்கிறார்கள், உமர் எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிற? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உடைமைகளை விட, என் தாய் தந்தையர்களை விட. சாதாரணமா பெருமானார சஹாபாக்கள் ஃபேஸ் பண்ணாக்கா, பேசுறதுக்கு ஆரம்பிச்சாக்கா, யூனோ வாட் இஸ் த முத அடி என்ன வார்த்தைமா இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தை உங்கள் மீது சமர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவங்களுடைய கான்வர்சேஷனுடைய பிகினிங், எண்ட் இல்ல, எக்ஸ்ட்ரீம் இல்ல. தன் பெருமானாரை அவர்கள் பேசுவதற்காக ஆரம்பித்தால் உடனே என்ன சொல்லுவாங்க? என் தாய் தந்தை உங்கள் மீது சமர்ப்பணம் என்று தான் பேசவே ஆரம்பிப்பார்களாம். அப்பேற்பட்ட சஹாபாக்களில் உயர்ந்தவர்களாகிய உமரிடம் கேட்கிறார்கள், எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்க? ஜி என் உடைமைகளை விட, என் தாய் தந்தையர்களை விட, நான் நேசிப்பதை விட, எல்லாவற்றையும் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர் இருக்கிறதல்லவா, இந்த உயிரை விட என்று நான் அதிகமாக சொல்ல முடியாது. அவர்கள் பொய் சொல்லாதவர்கள், நம்மெல்லாம் பொய் சொல்றவங்க. பெருமானார நான் நேசிக்கிறேன், நீ நேசிக்கிறேன், நான் தாடி வளர்த்தேன், நான் ஜுப்பா போட்டேன், நான் தலப்பா கட்டினேன், நான் பெருமானார நேசிக்கிறேன், நம்ம தாவா செய்யலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்டவர்கள் இல்ல. யா ரசூலல்லாஹ், என் உயிரின் மீது எனக்கு முஹப்பத் இருக்கிறது. பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமர், நீ இன்னும் முழுமையான முஃமினாக மாறவில்லை. ஈமான் கிடைக்கணும்னா, ஒரு முஃமினாக மாற வேண்டும் என்றால்
காமினால அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை கொண்டவனாக மாற வேண்டும் என்றால் பெருமானார் ஒரு கோடு கிடைக்கிறார்கள். எப்பொழுது வரை உன் உயிரை விட நீ அதிகமாக என் மீது முஹப்பத் செய்யவில்லையோ அப்பொழுது வரை நீ மூமின் அல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேரு தான் உமர், நம்மள மாதிரி அல்ல. யோசிச்சு சொல்றேன், நாளைக்கு வந்து சொல்றேன். பெருமானாரிடம் உடனே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட உங்கள் மீது நான் அதிகமாக பாசம் கொண்டுள்ளேன். அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் நீ முழுமையான முஃமினாக ஆகினாய் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, முஹப்பத் எவ்வளவு வைக்கணுங்க? அதிக தேவையில்லாம பெருமானார தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. பெருமானார் மேல இவ்வளவு முஹப்பத் வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னானா? தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஹஜ் செய்யுங்க, ஜகாத் கொடுங்க, இதுதான் இஸ்லாம். ஒரு மேனிபுலேஷன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பல்வேறு ஃபித்னாக்களில் இதுவும் ஒன்று. இதை பத்திலாம் பேசணுமாங்க? பெருமானார் பெரும் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுல பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வாழத் தொடங்கியதின் காரணமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நீ ஒரு முஃமினாக ஆகினா என்றால், என்றோ யாரோ ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு முஅஸ்ஸினை கூப்பிட்டு வந்தாங்களே, நீ பிறந்தவுடன் காதிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் நீ முஃமினாகினாய். கபரில் வைக்கப்படும் பொழுதும் அவர்களுடைய பெயரை நீ சொன்னால்தான், மா குன்து தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த முகத்திற்கு சொந்தக்காரரை பற்றி, இந்த அழகிய முகத்திற்கு சொந்தக்காரரை பற்றி நீ வாழும் காலத்திலே என்ன சொல்லிக் கொண்டு இருந்தாய்? அங்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க தலையில தூக்கி வச்சு ஆட முடியாது. ஆனால் உண்மையிலே அவர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடப்பட வேண்டியவர்கள் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி இறைவன் சொல்வான். 8 விஷயத்தை சொல்றான். பல்வேறு விஷயங்களை பேசலாம். இந்த ஒரு ஆயத்தை பேசுறதுக்கு இன்ஷால்லா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடும் நினைக்கிறேன். இறைவன் 8 விஷயத்தை கூறி சொல்கிறான். இந்த 8 விஷயத்தை விட உங்களுக்கு பெருமானாரும் நானும் முஹப்பத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன 8 விஷயம்? குல் இன் கான ஆபாஉக்கும், உன் தந்தைகளை விட, உங்க அப்பா விட யாரு பிரியத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பா தாடி எடுக்க சொன்னாரு, போய் எடுத்துட்டு வந்துட்டான். அப்பா இந்த காலேஜில் சேர சொன்னார், போய் சேர்ந்துட்டு வந்துட்டான். அப்பா இந்த தொழில் வச்சு கொடுத்தாரு, பண்ணிட்டான். அப்பெல்லாம் பெருமானார் ஞாபகத்துக்கு வரலை. இன்னைக்கு வயசு எல்லாம் தள்ளாடி தாண்ட பிறகு பெருமானார். ஒரு முஃமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை என்ன தெரியுமா? உன் தந்தையை விட யாரின் மீது முஹப்பத் இருக்க வேண்டுமாம்? அந்த முஹம்மது ரசூலுல்லாவின் மீது இருக்க வேண்டுமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் கலம் ஹஜ்ரத் அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி, வரலாற்று சிறப்புமிக்க சஹாபி. போர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராவுடைய தந்தை எதிரிலே வந்து விட்டார்கள். தப்பிச்சு இவரும் வந்து தேவையில்லாம எதுக்கு தந்தையை கொல்லணும்னு திரும்பி போறாங்க. ஆனால் அபு உபைதா பின் ஜர்ராவுடைய தந்தை விடல. என் பையனை நான் என் கையால வெட்டணும்னு ஓடி வரார். ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ரா ஒரு பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பக்கம் தந்தை. யாருக்கு அங்க சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? இன்னைக்கு யாராச்சும் எதனாச்சும் ஒரு பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது அப்படிதான் அப்படின்னு நம்ம அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது இருந்த அவர்களுடைய முஹப்பத் தந்தையிடமிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்று அல்ல, என் வாளுக்கு இரையாகாமல் தந்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தந்தையை நான் வெட்டிவிடக் கூடாது என்று ஓட தந்தையோ மகன் மீது இருந்த கோபத்திலும் வெறியிலும் தன் மகனை பார்த்து ஓடி வர வேறு வழி இல்லாமல் வாளை ஓங்கினார்கள், தந்தையை வெட்டுகிறார்கள். வேற ஆப்ஷனே இல்லை. டிஃபென்சிவ் அட்டாக் பண்றதல்ல. வரலாறு என்ன சொல்லுகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ்வா தந்தையா என்றால் ஒரு முஃமின் முடிவெடுக்க வேண்டிய பதிலை தான் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா எடுத்தார்களாம். சாதாரணம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உபை ரயீசுல் முனாஃபிகுடைய மகன். அல்லாஹ் யார் வீட்டில் முஹப்பத்தை கொடுத்தான்னு தெரியல. அல்லாஹு அக்பர். என் பெருமானாரை மனம் நிறைய, மனசுல எந்த கவலை இல்லாமல் ஒரு மனிதன் நல்ல பார்த்து விட்டான்னா அவன் முஸ்லிம்ங்க. அவனுக்கு அல்லாஹ் அவனுக்கு ஈமான கொடுத்துருவான். மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருந்தால். சாதாரணமா பெருமானார் ஒட்டகம் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல போறாங்க, ஒட்டகம் வாங்கிட்டு திரும்பி வராங்க, காசு கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த மக்கள்லாம் அந்த ஒட்டகத்தை சிவந்து ஒட்டகம் ரெட் கேமல், அது அவ்வளவு சீக்கிரம் யாரும் விற்க மாட்டாங்க. பெருமானார் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் மதீனாவுக்கு போய் உங்களுக்கு காசு அனுப்பி வைக்கிறேன், பேரிச்சம்பளங்களை அனுப்பி வைக்கிறேன்னு போயிட்டாங்க. இப்ப இருந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க,
ஆமா நீ இவ்வளவு பாசத்துடன் நேசத்துடன் இந்த ஒட்டகத்தை வளர்த்தியே, எப்படி யாரோ ஒருத்தர் வந்தாரு கொடுத்து அமிச்சிட்ட, எப்படி கொடுத்த, நீ யாரு விலை கேட்டாலும் கொடுக்க மாட்டியே. அந்த மனிதர் சொல்லுகிறார், நீ ஒட்டகத்தை விடு, வந்த மனிதரை பார்த்தாயா, அவருடைய புருவத்தை பார்த்தாயா? ஒரு மனிதர் சொல்லுகிறார், அவர் முடியை கவனித்தாயா, அவர் வரும்பொழுது நறுமணத்தை கவனித்தாயா? எல்லாரும் ஒட்டகத்தை பத்தி பேசல, வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள். அவர் பல்லிலிருந்து ஒளியை பார்த்தாயா, அவருடைய பேச்சும் பொழுது முத்து பற்களை பார்த்தாயா, அவருடைய வியர்வையை நீ பார்த்தாயா, அவருடைய விரல்களை பார்த்தாயா? ஒட்டகத்தை மறந்து பூமான் நபியை புகழ கடைசியில சொன்னாங்க, அவர் அழகை பார்த்து அவர் பேச்சை பார்த்து உன் ஒட்டகத்தை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னவுடன் அந்த கூட்டத்து தலைவி அந்த திரையை நகட்டி சொன்னாராம், அன ஜாமினத்துல்லி ஜமலிக், ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் உன் ஒட்டகத்திற்கு நான் பொறுப்பு. அப்பேற்பட்ட அழகுக்கு சொந்தக்காரர், அப்பேற்பட்ட சிறந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் பொய்யராக இருக்க மாட்டார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன் காசு வரும் பாரு. ஒரு சஹாபி அவர்கள் கூடை நிறைய பேருத்தம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்து, இந்தாங்க உங்ககிட்ட பேசின டீல் ட்ரேடு முடிஞ்சிருச்சு, அந்த பேருத்தம்பழத்தை வாங்கி வச்சுட்டு சொன்னாங்களா, ஐனஹு, அந்த பெருமானார் எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒட்டகத்தை விற்கவில்லை, எங்களை நாங்களே விற்று விட்டோம். அந்த பூமான் நபியின் கரத்திலே ஒட்டுமொத்தமா மஸ்ஜிது நபவிக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இஸ்லாத்திற்கு வருகிறது. பெருமானாரை முஹப்பத்தோடு பார்த்தால் போதும் அந்த கல்பை அல்லாஹ் ஈமானோடு நிரப்பி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், இறைவன் என்ன சொல்லுகிறான், உன் தந்தையை விட எண்ணிக்கிட்டே வரணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம வச்சிருக்க முஹப்பத் கம்மியா அதிகமான. சஹாபாக்களை பற்றி பேசினால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானான்னு கேட்பாங்க. அதனால குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கானோ அதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். உன் தந்தையை விட நீ யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உபை ரயீசுல் முனாஃபிக், முனாஃபிகீன்களின் தலைவர். பெருமானார் பார்த்து சொன்னாங்க, அவன் முனாஃபிக், ரயீசுல் முனாஃபிக்னாங்க. ஆனா அவரு புள்ளைக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்துட்டான். ஜி, புள்ளைக்கு ஈமான கொடுத்துட்டான். மகன் பெருமானாரிடம் வந்து இஜாசத் கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் இதை செய்யவா அதை செய்யவா என்று அல்ல, பெருமானாரிடம் இஜாசத் கேட்கிறார்கள், பெர்மிஷன் கேட்கிறாங்க. என்ன பெர்மிஷன் தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், என் தந்தையை கொல்வதற்காக நீங்கள் யாரை ஏனும் அனுப்பினால் யாரை அனுப்பாதீங்க, என்னை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அவருடைய முஹப்பத், யார் ரசூலல்லாஹ், உங்களை திட்டக்கூடியவராக என் தந்தை இருக்கிறார். மதீனாவுக்கு உள்ள வரும்போது பெத்த புள்ளையே போய் நீ மதீனாவுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு தடை செய்கிறார். அதோடு நீங்க வரக்கூடாதுன்னு. ஆனா எல்லை மீறும் பொழுது பெருமானாரிடம் கேட்கிறார்கள், ஒருவேளை என் தந்தையை கொல்வதற்காக நீங்கள் யாரையேனும் அனுப்புவதாக இருந்தால் என்னை அனுப்புங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தந்தையின் முஹப்பத்தை விட அதிகமாக வைத்தார்கள் சஹாபாக்கள். அடுத்ததாக மகனுடைய முஹப்பத்தை விட பெருமானாரை அதிகமாக நேசிக்க வேண்டுமா? என் பையனை இப்படி வச்சிருக்கேன், என் பையனுக்காக செலவு பண்றேன், பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் போது இந்த ட்ரெஸ் இஸ்லாத்துல இருக்கான்னு பார்த்தா வாங்கி கொடுக்குறேன். பையனை காலேஜில் சேர்க்கும் போது பெருமானாருடைய ஷரியத்துல இந்த காலேஜில் சேர்க்கலாமா, இது கோஎட் காலேஜ் ஆச்சு, பெண்கள் வருவாங்களே, இங்க இஸ்லாத்துக்கு ஒண்ணு இல்லையே, இங்க ஏதோ ஒரு கீதத்தை படித்து என் பையனை நிக்க வைப்பாங்களே, இஸ்லாத்துல அது அனுமதி இல்லையே, அல்லாஹ்வுக்கு மட்டும் தானே இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் பார்த்தா பையனை காலேஜில் சேர்த்த, பையன் மேல இருக்க முஹப்பத்துல நீ படிடா, நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு கனடால படிடா, உனக்கு என்னடா நான் உன்னை யூகேக்கு அனுப்புறேன்டா. பையனுடைய முஹப்பத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துடைய முஹப்பத் அல்ல. இறைவன் சொல்லுகிறான், உன் மகனுடைய முஹப்பத்தை விட என் ஹபீபுடைய முஹப்பத் உன் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். பத்ருடைய களத்திற்கு பிறகு தந்தையும் மகனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எக்ஸாம்பிள் டீ டைம்னு வச்சுப்போமே, ஹஜ்ரத் அபூபக்கர் ஒரு பக்கம், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர், தந்தையும் மகனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையிடம் மகன் திடீரென ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன விட்டுட்டாரு? தந்தையே, நல்ல ஃப்ரீயா இருக்கும் போது ஒரு வார்த்தை, அந்த பத்ருகளம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு இருக்கிறதா? நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அப்ப அப்துர் ரஹ்மான் முஸ்லிம் ஆகல, அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் இன்னும் முஸ்லிம் ஆகல. பத்ருகளத்துல பெருமானாருக்கு எதிராக சண்டையிட்டார்கள். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், என் அருமை தந்தையே, பத்ருகளத்திலே நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது 3 முறை என் வாளுக்கு இரையாக உங்கள் கழுத்து வந்தது, அப்பான்னு விட்டுட்டேன். சொல்லதான் ஹஜ்ரத் அபூபக்கருடைய முகம் சிவந்ததாம். அப்படியே சில்லுன்னு போயிட்டு இருந்த கான்வர்சேஷன் சூடாயிடுச்சான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஃபவல்லாஹி, இறைவன் மீது சத்தியமாக அப்துர் ரஹ்மான் 3 வாட்டி வந்து என்ன அப்பான்னு விட்டுட்டியா?
அல்லாவின் மீது சத்தியமாக என் வாளுக்கு இரையாக உன் கழுத்து ஒரு முறை வந்திருந்தால் வெட்டி தூக்கி எறிந்திருப்பேன். காரணம் என்ன? மகனுடைய முகம் அல்ல, என் மன்னர் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முகம்தான் எனக்கு முன்னே வந்திருக்கும். பையனுடைய முஹப்பத்தை விட அல்லாஹ் என்ன சொல்றான்? உன் பெத்த பிள்ளையுடைய முஹப்பத்தை விட அந்த பெருமானாரை என்ன ஓதுறேன் நான், எந்த கீதாவையோ அல்லது எந்த பைபிளையோ படிக்கல. எதை படிச்சுக்கிட்டு இருக்கேன்? குர்ஆன், இறைவனுடைய திருவசனத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். உன் தந்தையை விட முஹம்மது ரசூலுல்லாவை அதிகமாக நேசி, உன் மகன்களை விட முஹம்மது ரசூலுல்லாவை அதிகமாக நேசி, சகோதரனை விட இஹ்வானுக்கும் ஜி சகோதரர்களை விட அண்ணன் தம்பி எதனாச்சும் பண்ணி எதனாச்சும் ஒரு கேஸ்ல இருந்து காப்பாத்திடலாம். என் அண்ணங்க விட்டுருங்க, என் தம்பிங்க விட்டுருங்க. முஸஅப் பின் உமைர், பல்வேறு சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். முஸஅப் பின் உமைர் பத்ருகளத்திலே போர் புரிந்த பிறகு அவர்களுடைய தம்பி அபு அசீஸ் பின் உமைர் கைதிகளாக பிணைக்கப்படுகிறார்கள். பார்த்து நிற்கிறாங்க. முஸஅப் பின் உமைர் ஒரு பக்கம், அபு அசீஸ் பின் உமைர் ஒரு பக்கம். உடனே அபு அசீஸ் பின் உமைர் சத்தம் கொடுத்து கூப்பிடுறார், என் சகோதரரே, நம்ம ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளை அல்லவா? என்னை காப்பாற்றுவதற்கு உனக்கு மனம் வரவில்லையா? என்னை எப்படியாவது விடுதலை செய்ய. ஒரு அன்சாரி சஹாபி அவர்களை கட்டி கொண்டிருந்தார்களாம். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் சொல்லுகிறார்கள், நல்ல டைட்டா கட்டுன்றாங்க. என்ன சொல்றாங்க? நல்ல டைட்டா கட்டு, அவனுடைய தாயிடத்திலே நிறைய பணம் உள்ளது, இவனை நீ கட்டி வச்சிருந்தா அவளுடைய தாய் இவனை விடுவிப்பதற்காக இஸ்லாத்திற்காக நிறைய பணம் கிடைக்கும். சகோதரனாக இருந்தாலும் தன் சகோதர பாசம் அல்ல, தன் பூமான் நபியின் மீது இருந்த பாசம் தான் அவர்களுக்கு மிஞ்சி இருந்தது, அதிகமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுக்கு அஸ்வாஜுக்கும், ஒன்னு தந்தை, இன்னொன்னு மகன், மூணாவது சகோதரன், நாலாவது மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து மனைவிகளை நேசிக்க வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. சபை நிறைய சஹாபாக்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய அந்த காலகட்டத்திலே பெருமானாரிடம் கேட்கப்பட்டதாம், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே உங்களுக்கு அதிகமாக யாரை பிடிக்கும்? ஒரு மனுஷன் தாம் மனைவி பேரை சொல்றதுக்கு வெட்கப்படுவான், ஒரு பெண் பேரை சொல்றதுக்கு வெட்கப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா பின்தி அபூபக்கர், அபூபக்கருடைய மகள் ஆயிஷா எனக்கு பிடிக்கும் என்று. பெண்களை உயிரோடு புதைத்த காலத்திலே பெண்களுடைய மகத்துவத்தை என் மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நிறைய மக்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், என் மனைவி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். மனைவிகள் மீது முஹப்பத்தை வைக்க வேண்டும் தான், ஆனால் அந்த மனைவியின் முஹப்பத்தை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் கம்மியாயிடக்கூடாது, அதிகமாக இருக்கணும். ஹஜ்ரத் ஹன்ஸலா பின் அபி ஆமிர் ஒரு பெண்ணை நேசிச்சாங்களாம். நிக்கா முடிக்கிறதுக்காக நிக்கா முடிச்சுட்டாங்க, மனைவியோடு இருக்கிறார்கள், அன்றைய இரவு கடிக்கிறார்கள். நடு ராத்திரியில திடீரென்று போருக்காக ஏலான் செய்யப்படுகிறது. பெருமானாருக்கு உடன் துணையாக போருக்கு வாருங்கள் என்று வீட்டுக்கு வெளியில யாரோ கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஹஜ்ரத் ஹன்ஸலா பின் அபி ஆமிர் இத்தனை காலம் கழிச்சு யாரை நேசித்தார்களோ அந்த மனைவியோடு திருமணத்தின் முதலிரவிலே படுத்து உறங்கி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சத்தம் கேட்கிறது, முஹம்மது ரசூலுல்லாவோடு தோளோடு தோள் சென்று போர் செய்வதற்காக உடனே வாருங்கள். படுக்கையிலிருந்து எழுந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, என் அண்ணன் நபிக்கு ஆபத்தோ என்று வெளியிலே ஓடி வந்தா எல்லா சஹாபாக்களும் வாளேந்தி, கேடயமேந்தி, ஈட்டி ஏந்தி போரின் படைக்காக ஓடோடி போகிறார்கள். இன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு, நாளைக்கு போலாம்ல. நம்ம வீட்டில் இன்னைக்கு இன்னும் புதுசா ஹல்தி தேய்ச்சிட்டா வீட்டில் இருந்து வெளில போகக்கூடாதான். நேற்று ஒரு பையன் கேட்குறான், இன்னைக்கு கல்யாணம் அவனுக்கு, இமாம் சாப் நான் ஜும்மா தொழுவ போகலாமான்னு கேட்குறான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம் ஜி, நிக்கா செய்கிறது சுன்னத்து. निकाह हल्दी तेचिटांगना इन्नवा मैं जुम्मा पढ़ने जा सकता क्या? अस्तगफिरुल्लाहिल अज़ीम। अल्लाह ऐसे अहमकों से हमारी हिफाजत फरमाए। अल्लाह जी इस्लाम पर मर मिटने वाला हमें बनाए। பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபி மனைவி ஒண்ணுமே சொல்லல, போறாங்க, வாள் எடுக்கிறாங்க, கேடத்தை எடுக்கிறாங்க, அப்படியே போருக்கு போயிடுறாங்க. போர் முடிந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், போர்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பெருமானார் முதலியே ஒரு இது சர்வே எடுத்துருவாங்க. அதில் யாரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்கன்னு பார்த்துருவாங்க, யாரெல்லாம் இல்லைன்னு போய் தேட சொல்லுவாங்க. ஹன்சலா ஹதரத்தே ஹன்சலா அபி ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, உயிரோடு இருப்பவர்களிலும் இல்லை, மௌத்தானவர்களுடைய உடலிலும் ஹதரத் ஹன்சலாவுடைய உடல் இல்லை.
பெருமானார் தேட சொல்லுகிறார்கள். தேட தேட உடனே ஒரு இடத்துல குளிப்பாட்டியவராக, வெண்மையான ஆடை போர்த்தப்பட்டவராக ஒரு இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து அவர்கள் உடலை வைத்து விட்டு சென்றது போல சஹாபாக்கள் பார்த்து ஓடோடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹன்சலா இதோ, ஹன்சலா பின் அபி ஆமிர் இதோ. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நடந்தது என்னவென்று தெரியுமா? ஹன்சலா திருமணம் நேற்று தான் முடிந்தது. இரவிலே மனைவியோடு சேர்ந்தார். அவர் மனைவியோடு சேர்ந்து குளிப்பு கடமையாகிய சூழ்நிலையிலே நான் அழைத்தேன் என்பதற்காக உயிரை துறப்பதற்கு போர்க்களத்திலே வந்து விட்டார். இவர் மீது குளிப்பு கடமை அல்லவா? இதே சூழ்நிலையிலே இவரை அடக்கம் செய்ய முடியாதல்லவா? போர்க்களத்திலே மரணித்த ஷஹீதுகளை ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படியே அடக்கம் செய்யலாம். ஆனால் இவரின் மீது குளிப்பு கடமை என்பதனால் அல்லாஹ் தன் மலக்குமார்களை அனுப்பி இவரை குளிப்பாட்ட செய்து பிறகு இங்கே வைத்துள்ளான். காசிலுல் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு குளிப்பாட்டப்பட்டவர். காரணம் என்ன? தன் மனைவியை விட மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டதின் காரணத்தினால். தந்தையை விட, மகனை விட, சகோதரனை விட, மனைவியை விட யாரின் மீதுங்க முஹப்பத் இருக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், வ அஷீரத்துக்கும், உன் குடும்பத்துக்கு மேல இருக்கணும். பணம் வந்துருச்சுன்னா உடனே குடும்பத்துக்கு செலவு பண்ணலாமா? எந்த ஹோட்டலுக்கு கூட்டு போகலாம், எங்க வெக்கேஷனுக்கு போகலாம், என்ன கார் வாங்கலாம், என்ன ஜுவல்லரி வாங்கி கொடுக்கலாம், இதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். குடும்பம் என்றால் முதன்மையாக நாம் நிறுத்துவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹாபாக்களுடைய ஈமான் அப்படி இல்லைங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாதடா, ரொம்ப எக்ஸஸா லவ் பண்ணாதடா, ஏண்டா பெருமானார் பெருமானான்னு சொல்ற, ஒன்னே ஒண்ணு கேளுங்க, என்ன ஒரு அடிப்படை கால்குலேஷன், எதை வச்சு நீ இந்த அளவுக்கு முஹப்பத் வைக்காதன்னு சொல்ற? எதை வச்சு சொல்ற? உங்களுக்கு ஒரு அளவுகோல் தருகிறேன். சஹாபாக்களுடைய முஹப்பத்தை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வைக்கக்கூடிய முஹப்பத் சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்ததை விட அதிகமா இருந்துச்சுன்னா வைக்காதீங்க. ஒருவேளை நீ வைத்தது இந்த சஹாபாக்களுடைய முஹப்பத்தை அல்ல, சஹாபாக்களுடைய கால் தூச கூட உன் முஹப்பத் தொடலனா இன்னும் நேசி, இன்னும் நேசி, இன்னும் காதலி, இன்னும் முஹப்பத் வை. அப்பேற்பட்ட முஹப்பத் வைக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு, இறைவன் சொல்லுகிறான், உன் குடும்பத்தை விட என் ஹபீபை அதிகமாக நேசி. ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே தன் மகனை போல வளர்த்தவர்கள். ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸாவுடைய சரித்திரம் என்னவென்றால், 8 வயதிலே தாயோடு வெளியில் எங்கேயோ போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு சில குதிரையில் வந்த கொள்ளைக்காரர்கள் அங்கு சூறையாடி விட்டு இந்த 8 வயது பையனாகிய ஸைத் பின் ஹாரிஸாவை கைதியாக எடுத்துக்கொண்டு பாசார்ல போய் 400 திரஹமுக்கு வித்துட்டாங்க. சுதந்திரமானவரை கொண்டு போய் வித்துட்டாங்க, சின்ன பையன்ல. அவர்கள் கைமாறி ஹஜ்ரத் ஹதீஜா பின்த் குவைலிதுடைய சகோதரர், அவர்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ஸைத் பின் ஹாரிஸாவை வாங்கிறார். சின்ன பையன் ஜி, சுதந்திரமானவர், அழகானவர், நல்ல தெளிவானவர், அறிவு கொண்டவர், வாங்கிறாங்க. ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பதாக அந்த பையனை கொண்டு வந்து சொந்தக்காரர் முறை என்பதனால் ஹதீஜா நாயகிட்ட கொடுத்துறாங்க ஸைத் பின் ஹாரிஸாவை. எப்பேற்பட்ட நசீபுங்க ஜி, எப்பேற்பட்ட நசீபு பாருங்க. கைமாறி கடைசியில் யார் வீட்டுக்கு வராங்க? ஹதீஜா நாயகி வீட்டுக்கு வராங்க. இந்த உலகத்திலே சிறந்த பெண்மணிக்கு குலாமாக வருகிறார்கள் ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் நிகா முடிக்கிறாங்க ஹதீஜா நாயகியோட. தன்னிடம் இருந்த சிறந்த அடிமையை மனைவி கணவனுக்கு ஹதியாவாக கொடுத்துட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஸைத் பின் ஹாரிஸாவுடைய முகத்தர்ல நம்ம குர்பான் கணவனிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் ஹாரிஸாவிடம் மீது அளவு கடந்த முஹப்பத். உங்க வீட்டு பையனை நீங்க அந்த அளவுக்கு நேசிச்சிருக்க மாட்டீங்க. ஸைத் பின் ஹாரிஸா அடிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து நேசித்தார்களாம். அப்படியே பெருமானாருக்கு பல வருஷம் ஹிதமத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வியாபார விஷயமா பெருமானார் ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸாவை ஒரு இடத்திற்கு அனுப்ப, ஸைத் பின் ஹாரிஸாவுடைய சொந்த ஊரிலிருந்து ஒரு சில மக்கள் அந்த இடத்திற்கு வர, அப்படியே பார்த்து பேசி, ஓ நீங்க எங்க? நான் மதீனால பிறக்கல, ஆனா இப்ப மதீனால இருக்கிறேன். அப்ப எப்படி மதீனாக்கு வந்தீங்க? என்டையர் ஸ்டோரிய சொல்ல, சின்ன வயசுல கடத்திட்டு வந்துட்டாங்க. ஓ நீங்க அந்த அவருடைய பகடா, உங்கள் தந்தையும் தாயும் உங்களை காலமெல்லாம் தேடி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுதந்திரமான மகனா இன்று மக்காவுடைய குறைஷிகளுக்கு மத்தியிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி, உன் தாய் தந்தையும் ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னவனே, நான் நல்லா இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க. உடனே அவர்கள் ஓடோடி சென்று
ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸாவுடைய தந்தையான ஹாரிஸாவிடம் சொல்லுகிறார்கள், உன் மகன் இன்னும் உயிரோடு தான்ப்பா இருக்கிறான், உன் பையன் மக்கால யாருக்கோ குலாமா இருக்கிறானா, அடிமையா இருக்கிறானா. அவர் தன்னுடைய மூத்த மகனிடம் சொல்ல, அப்பா, சச்சா, பையன் 3 பேரும் உடனே நாளைக்கு வேணாம் இன்னைக்கே போவோம். ஏன்னா மனைவியுடைய அழுகை அழுது 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 என் பையன் கிடைச்சிட்டானா, என் பையனை இன்னைக்கே போய் கூட்டிட்டு வாங்க. ஸைத் பின் ஹாரிஸாவுடைய தாய் அழ, தந்தை, சச்சா, அண்ணன் 3 பேரும் மக்காவுக்கு வந்து ஸைத் பின் ஹாரிஸாவுடைய தலைவர் யார், யார் பொறுப்பாளி, யார் எஜமானர், யாரோ சொன்னார்கள், அதோ அந்த முஹம்மது பின் அப்துல்லா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரிடம் வருகிறார்கள். பெருமானாரிடம் வந்து கேட்கிறார்கள், வரலாற்று ஒட்டுமொத்தையும் சொல்லுகிறார்கள், சுதந்திரமான பையன், நாங்க நல்ல குலத்தை சேர்ந்தவர்கள், ஆனா இந்த படும்பாவிங்க அடிமையா வித்துட்டு போயிட்டாங்க, அது கைமாறி கைமாறி கடைசியா நான் பெத்த புள்ள உங்ககிட்ட அடிமையா இருக்கிறான், அதுக்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்லை, ஈட்டு தொகை கொடுத்து நாங்கள் மீட்டு செல்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, ஈட்டு தொகையா, என் ஸைதுக்கு நான் காசு வாங்குறதா, வீட்டுக்கு வாங்க, என் புள்ள மாதிரி ஸைது, ஒருவேளை நீங்க கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க. ஸைது வந்தா கூட்டிட்டு போங்க. இல்லத்திற்கு வர ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா தந்தையை பார்த்து விட்டார், சாச்சாவை பார்த்து விட்டார், அண்ணனை பார்த்து விட்டார், ஆற தழுவி அழுது முசாஃபஹா செய்து அன்பை பகிர்ந்து கொண்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஹாரிஸா சொல்கிறார், தந்தை சொல்கிறார் மகனை பார்த்து, சரி வாப்பா போலாம், வா போலாம், வா கிளம்பு. ஸைதுடைய ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெயருக்கு சொந்தக்காரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேர் இல்ல, குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட ஒரே பெயர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. வாப்பா போலாம். முகம் மாறிடுச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன்னா நிக்கிறாங்க. இந்த பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பக்கம் அப்பா, சச்சா, குடும்பம், அண்ணன், அம்மா, ஒரு பக்கம் எல்லாரும். ஸைத் பின் ஹாரிஸா எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? நான் வரலன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நான் வரமாட்டேன், நான் வரல. உடனே கேட்கப்பட்டது, அடிமையாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா? அடிமையாக நான் உனக்கு காசு கொடுத்து உன்னை விடுதலையாக அழைத்து செல்லுகிறேன், நீ சொல், வா போலாம். நிசப்தமாக அமைதியா சொன்னாங்க, அடிமையா ஜி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விடுதலைக்கு சொந்தமும் இவர்கள் காலுக்கு சமர்ப்பணம். 1000 விடுதலையாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பது தான் எனக்கு பெருமை என்று தந்தையும் சச்சாவையும் சகோதரனையும் வெறுங்கையோடு அனுப்பி வைத்தார்களாம். அவர்களுக்கு பெயர் தான் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, காலமெல்லாம் பெருமானாருக்கு ஹிதமத் செய்தவர்களாக. அவர்களுக்கு ஒரு ஆள் அடிமையா போயிட்டாக்கா விட்டுட்டு போறதுக்காக மனசு வரும். யாரை இறைவன் நேசிக்கிறானோ, யாரை மலக்குமார்கள் நேசிக்கிறார்களோ, யாரை ஜிப்ரீல் நேசிக்கிறார்களோ, இந்த உலகத்தில் உள்ள மக்களை நேசிக்கக்கூடியவர்களோடு ஒரு மனிதர் சேர்ந்து வாழ்கிறார் என்றார், அவருக்கு முஹப்பத் வந்துராதா? இந்த உலகத்துடைய எந்த முஹப்பத்தை சஹாபா பெருமக்களுக்கு முன்னே கொடுத்தாலும், ஒரு சஹாபி ரோமர்களால் பிடிக்கப்பட்டு அவர்களை தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வெட்ட போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டாங்களா, சரி சரி ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி விட்டுறோம், ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறோம், எதுவெல்லாம் செய்ய வேணாம், என் இடத்திலே முஹம்மது இருப்பதை நான் விரும்புகிறேன்னு சொல்லிடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது தண்டனை கொடுக்குறாங்களே அந்த இடத்துல எனக்கு பதிலா என் ரசூலுல்லாஹ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லு, உன்னை விட்டுறோம். சஹாபினாக சும்மா இல்லை, ரலியல்லாஹு அன்ஹுனா சும்மா இல்லை, அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னா அது சும்மா இல்லை. அந்த சஹாபி சொல்லுகிறார், என் இடத்திலே தலை வெட்டப்படும் இடத்திலே எனக்கு பதிலாக அவர் இருக்க வேண்டும் என்று அல்ல, பெருமானாருடைய என் உயிருக்கு பதிலாக பெருமானார் காலில் நீ எதனாச்சும் முள்ளு குத்தணும்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் ஈமான். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். இன்னைக்கு எந்த முஹப்பத் இருக்கு? இதுல சொன்ன தந்தையை விட மகனை விட எதனாச்சும் முஹப்பத் நம்ம முஹப்பத்தோட ஈக்குவலா இருக்கா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், வஅம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நீ காசு சம்பாதிச்சு வச்சிருக்கல, அந்த காசை விட என் பெருமானாரை நேசிக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் எவ்வளவு கொடுத்தாங்க? 16 முறை. ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் காசை கொடுத்து சொர்க்கத்தை வாங்கினார்களாம். என்ன எத்தனை வாட்டி? பெருமானார் எப்பெல்லாம் சொல்றாங்களோ, இந்த கிணத்தை யாரு வாங்குறது, யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த போருக்காக யார் செலவு செய்வது, யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 16 முறை பெருமானார் யார் செலவு செய்கிறார்களோ சொர்க்கம் 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 என்று சொல்ல 16 முறை சொர்க்கத்திற்கு சுப செய்தி பெற்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமா அல்ல, வாரி இழைத்தார்களாம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிஜ்ரத்துக்கு போறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல,
கண்ணு தெரியாத தந்தை அபூ குஹாஃபா வீட்டுல காசை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவரு என் பையன் ஒரே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் விட்டு வைக்க முடியாது, காசை எல்லாத்தையும் ஒளிச்சு வை அப்படின்ட்டு கண் தெரியாம பிற்காலத்திலே இஸ்லாத்திலே வந்து விட்ட நபர் அவர்கள் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு போறோமே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஆனால் தந்தையும் சமாளிக்க வேண்டுமே. தந்தை பணம் காசு போட்டு வைத்திருந்த அந்த பாத்திரத்திலிருந்து காசை எடுத்து விட்டு கற்களை போட்டு ஆட்டி காமிச்சிட்டு வந்தாங்களா, உன் காசு உன்கிட்டே இருக்குன்னு அத்துணையும் கொடுத்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஜி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, லாஸ் ஆயிடுமோன்னு நீங்க பயப்படக்கூடிய பிசினஸ், அதை விட யார் மேல முஹப்பத் இருக்கணுமா? பெருமானாரின் மீது முஹப்பத் இருக்கணுமா? ஹஜ்ரத் சுஹைப் ரூமி ரோம நாட்டிலிருந்து பல வழியாக கடைசியாக மக்காவிற்கு வந்து செட்டில் ஆகி பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகும்போது மக்கா வாசிகள் பிடிச்சிட்டாங்க, நீ எங்க இருந்தோ வருவ, இங்க சம்பாதிப்ப, செட்டில் ஆகுவ, இங்க உன் பிசினஸ் நடக்கும், திடீர்னு எல்லாத்தையும் எடுத்து நீ மதீனாவுக்கு போயிடுவியா? ஒன்ன விட மாட்டோம், நீ உயிரோட போக முடியாது. ஹஜ்ரத் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் வியாபாரம் தானே உங்களுக்கு இடிக்குது, இந்த அப்படி என் வியாபாரத்தை நீ வச்சுக்கோ, என் இடத்தை நீ வச்சுக்கோ, என் இல்லத்தை நீ வச்சுக்கோ, என் பணத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு என்ன வேணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் வேணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வியாபாரத்தையும் துறந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். வமசாக்கினு தர்தௌனஹா, நீங்க வசிக்கக்கூடிய இல்லத்தை விட பெருமானாரை நேசிக்க வேண்டுமா? ஹிஜ்ரத் செஞ்சாங்கன்னு சாதாரணமா ஒரு வார்த்தையில கேட்கிறோம்ல, ஹிஜ்ரத்னா என்ன தெரியுமா? வீட்டை விட்டு போகணும், காசை விட்டு போகணும், வியாபாரத்தை விட்டு போகணும், நல்ல செட்டில்மெண்ட்டா இருக்கிற நல்ல கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து லாவிஷ் லைஃப்ல இருந்து எங்கேயோ போய் ஒரு கிராமத்துல வாழ்றதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். ஜி மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்களே, எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று கடைசியா எங்கேயோ போய் ரோட்ல நின்னாங்க சஹாபா பெருமக்கள். யாருமே இல்ல மதீனால. யார் இருந்தா? மதீனால தஞ்சம் கொடுத்தார்கள் அன்சார்கள், மதீனத்துவாசிகள். எல்லாவற்றையும் விட்டு தன் இல்லத்தையும் விட்டு, சுகத்தை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு, தன்னுடைய நண்பர்களை விட்டு பெருமானாருடைய முகத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள். அன்சாரி சஹாபாக்களில் ஒருவர் வீடு அழகா கட்டிட்டார். ஜி வீடு அழகா கட்டிட்டார், அதுடைய முன் என்ட்ரன்ஸ் எல்லாம் கிராண்டா வச்சுட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. யார் வீடு இது? பலானா சஹாபியுடைய வீடு. சுனன் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். போயிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ சொல்லிட்டாங்க, உன் வீட்டை பார்த்து பெருமானாருடைய புருவம் உயர்ந்தது, அவ்வளவுதான். என்னது? யார் வீடு இது? அவ்வளவுதான் கேட்டாங்க, சொன்னாங்க. உடனே பெருமானார் ஓடி போறாங்க. பெருமானார் முகத்தை திருப்பி கொண்டார்களாம். ஃபகரிஹ, கொஞ்சம் முகம் திருப்பிட்டாங்க. யாரோ சொன்னாங்க, உன் வீடு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் தானே சுத்தி எடுத்து ஒட்டுமொத்த கட்டிய வீட்டையும் தரைமட்டமாக்கி விட்டு பெருமானாரிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் சொல்லல்ல, செயலல்ல, திட்டல்ல, உங்கள் புருவம் உயர்த்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. எனக்கு அப்படிப்பட்ட வீடு வேண்டாம். ஜி நான் தரையில கூட வாழ்ந்துக்கிறேன், ஆனா உங்க மேல வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்தை விட எனக்கு வீடு முஹப்பத் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம், இதுதாங்க உண்மையில முஹப்பத் நான் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்கேன். இன்னைக்கு யார் பேசுறா? உண்மையிலே உங்க பள்ளியுடைய இமாம போய் கேளுங்க, எங்களுக்கு பெருமானாருடைய முஹப்பத்தை பற்றி ஏன் சொல்லி தரப்படவில்லை? எங்களுக்கு தொழுகையை பத்தி சொல்லி தரீங்க, நோன்பை பத்தி சொல்லி தரீங்க, ஜகாத்தை பத்தி சொல்லி தரீங்க. பெருமானாரை நாங்கள் சிறுவை, ஏன்னா குழந்தை பிறந்தவுடன் முதல்ல என்ன சொல்லி தரணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல அந்த குழந்தையுடைய நபியுடைய முஹப்பத்தை சொல்லி தரணுமா. மூணாவது தான் குர்ஆன். ஹுப்பு நபியுக்கும் வ அஹ்லி பைத்தி வ திலாவத்துல் குர்ஆன். பெருமானார் சொன்னது, முதல்ல அந்த குழந்தையுடைய மனதிலே என் முஹப்பத்தை போடு. ஒருவேளை அந்த குழந்தையுடைய முஹப்பத் மனதிலே என் முஹப்பத் வந்துவிட்டால் அந்த குழந்தை வக்துடைய வலியுல்லா, அவன் தொழுகையாளி, அவன் ஹலாலை பேணக்கூடியவன், அவன் சதகா செய்யக்கூடியவனாக எது மாற்றும்? முஹப்பத்து தான் மாற்றும். சஹாபாக்களை சஹாபாக்களாக மாற்றியது அவருடைய அமல் அல்ல, அவருடைய சிறப்பல்ல. சஹாபாக்களை சஹாபாக்களாக மாற்றியது ரலியல்லாஹு அன்ஹும் வரது என்ற அந்தஸ்தை கொடுத்தது பெருமானாருடைய நேசம் மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்பேற்பட்ட நேசத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. பெருமானாரை உங்க கிட்ட வச்சிருக்க எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிங்க. நாளை மறுமையில் அந்த பெருமானாரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய ஷஃபாத்தை பெற வேண்டும் என்றால், ஜி எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் தொழுகை கடமை,
நோன்பு கடமை, ஹஜ்ஜு கடமை. ஆனா இது எல்லாத்துக்கும் ரூஹ் என்ன தெரியுமா? சோல் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். அந்த முஹப்பத் இருந்தால் அல்லாஹ் உடைந்த தொழுகையை கூட ஏற்றுக்கொள்வான். அந்த முஹப்பத் இருந்தால் நீ சாதாரணமா எளிமையா வாழ்ந்தாலும் அல்லாஹ் உன்னை நாளை மறுமையிலே சிறந்தவர்களோடு இருப்பான். அந்த முஹப்பத் உன் செயலில் அல்ல, உன் மனதில் இருக்க வேண்டும். பெருமானாருடைய ஒரு சொல்லை கேட்டுவிட்டால் உன் உயிரையும் கொடுப்பதற்கு நீ எப்பொழுது தயாராகுவையோ அப்பதான் நீ முஹப்பத்துல காமில் ஆயிட்டன்னு அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. YMCA மைதானத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 4 மணிக்கு சட்டமைப்பு, இந்திய சட்டமைப்பு பற்றி உலமாக்கள், ஜமாத்துல் உலமா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துகிறது. அதிலே முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை அரசாங்கம் செய்து வருகிறது என்ற எல்லா விளக்கங்களையும் மிகப்பெரிய ஆசான்கள் எல்லாம் வந்து முஸ்லிம்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நாம் இழந்து விட்டோம், நம்முடைய சட்டமைப்பு என்ன, கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறார்கள். முடிந்தால் அதிலும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நசீபாக்கி தருவானாக. காலமெல்லாம் அவருடைய முஹப்பத்திலே வாழ்ந்து நாம் மரணிக்கும் தருவாயிலும் அவருடைய முஹப்பத்திலே அல்லாஹ் மரணிக்க செய்வானாக. நாளை மறுமையிலும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னத வாய்ப்பை நமக்கு நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.